தேர்தலுக்கு முன்பே தேசிய ஜனநாயக கூட்டணி தோல்வியடைந்துவிட்டது. முதல்வர் மு க ஸ்டாலின் கருத்து. பெண்களுக்கு அநீதி இழைத்துள்ளார் ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி சாடல். பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் சட்ட மசோதா தோல்வியடைந்ததை ஒரு முதல்வர் கொண்டாடுவது வேடிக்கையாக உள்ளது. தமிழிசை கருத்து. திமுக ஆட்சி தூக்கி எறியப்பட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும். அண்ணாமலை நம்பிக்கை. பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு மசோதாவை எதிர்த்தவர்கள் பெண்களின் எதிர்ப்பையும் சம்பாதித்துள்ளனர். நைனா நாகேந்திரன் காட்டம். மகளிர் அதிகாரத்திற்கு எதிராக துரோகம் செய்த மு க ஸ்டாலின் கருப்பு பக்கங்களில்தான் இடம்பெறுவார். அன்புமணி விமர்சனம். தமிழகத்தில் இன்று மிட்டாயை போல போதைப் பொருளும் தாராளமாக கிடைக்கிறது. டிடிவி தினகரன் பேட்டி. தமிழகத்தில் ஒரே குடும்பத்தின் ஊழல் ஆட்சி நடைபெறுகிறது. பியூஷ் கோயல் சாடல். திருச்சி கிழக்கு தொகுதியில் இன்று விஜய் பிரச்சாரம். போலீசார் அனுமதி. மக்களுக்கு சகிக்க முடியாத பிரச்சனைகளை தரும் இதே ஆட்சியாளர்கள் திரும்ப திரும்ப எப்படி ஆட்சிக்கு வருகிறார்கள்? சீமான் கேள்வி. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா என்ற பெயரில் தென்னிந்திய மாநிலங்களின் உரிமைகளை பறிக்க மத்திய அரசு முயற்சிக்கிறது. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சியால் பெண்களின் உரிமைகள் நசுக்கப்பட்டது வேதனை அளிக்கிறது. கிரண் ரிஜிஜு கருத்து. ஜம்முவில் மோதலை தடுக்க நடவடிக்கை. சமூக வலைதளங்களுக்கு 60 நாட்கள் தடை. தமிழ்நாட்டில் 12 இடங்களில் சதமடித்த வெயில். மக்கள் அவதி. இன்றைய IPL போட்டி. கொல்கத்தா ராஜஸ்தான் அணிகள் மோதல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.